ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நான் மார்னிங் அப்டேட்டில் வந்து நம்ம ஓவரால் ஸ்டடி பிளான் வந்து யாரை ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஒன்ஸ் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம வந்து எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் எப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா ஷேர் பண்ணுவேன், நோட்ஸு ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் இலக்கணம், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆடியோ ரிவைஸ், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு பக்காவாக என்னோட நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் தமிழ் சம்மந்தமாக நிறைய மெட்டீரியல்ஸு ஸ்கூல் புக்கு 6th to 12th எல்லாமே வச்சுருக்கேன். அதை அனலைஸ் பண்ணி நான் தனியாக நோட்ஸு ப்ளஸ் அவுட் சோர்ஸு சேர்த்து புதுசாக நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்கூல் புக்கு வந்து இல்லாதவங்க 6th to 12th புக்கு எங்கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்மணி அகாடமியில் ஒரு புக் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்கூல் புக் இல்லாதவங்களுக்கு ஓகே, அதாவது அதுக்காக வந்து இது மட்டும் எனாஃபா அப்படின்னா, நீங்கள் 6th to 12th ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷனுக்கு இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இதில் வந்து ஸ்கூல் புக் மட்டும்தான், வேறு ஏதோ அவுட் சோர்ஸ் இல்லை, ஸ்கூல் புக் மட்டும்தான். ஆனால் புக்கு வந்து சூப்பராக இருக்குது. 6th to 12th புக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். இல்லை இது என்னால் வாங்க முடியாதுன்னா டோன்ட் வரி, நான் வந்து 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் ப்ளஸ் இதில் இருக்கிறதும் நான் சேர்த்தே கொடுப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவுட் சோர்ஸும் நான் சேர்த்து கொடுப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஒன் வந்து இது வந்து இலக்கியத்துக்கு வந்து டாஃப் அகாடமி புக்கு. இது வந்து திருக்குறள், மற்றபடி இந்த இலக்கியங்களில் நமக்கு வந்து இப்போ இந்த பாயிண்டெல்லாம் இல்லை. பட் இருக்கிற டாபிக்ஸ்க்கு வந்து இதோட பாயிண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆகாஷ் சாரோட தமிழ் வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அவுட் சோர்ஸில் இருக்கிறதும் சேர்த்து நம்ம முக்கியமான தகவல்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோவே சார் வந்து கொடுப்பாங்க. அதை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இதில் இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது போன இயர் புக்கு, நியூ சிலபஸ் புக்கு தான் இது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து சில பேர்த்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது வந்து தேவைப்படாது. அதாவது தேவைப்படாது மீன்ஸ் நமக்கு வந்து மகளிர் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் வந்து பயங்கரமான இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் அவுட் சோர்ஸில் கலெக்ட் பண்ணது அளவுக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அது வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இது வந்து தமிழுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு 12 to 24, 20 to 25 எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழுக்கு வந்து இன்னும் நான் தேவையான ஜெராக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பிரிண்ட் அவுட் எடுத்து. அதாவது உங்களுக்கு வந்து மீனிங்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து தமிழில் வந்து மீனிங்ஸும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ புக்லெட்ஸும். ஓகேங்களா. அடுத்தது இது ஓகே, உங்களுக்கு தமிழ் வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பாலிட்டி வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸு. பாலிட்டிக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேணால் ஓகேங்க. அது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியமுக்கு படிக்கிறத விட நீங்கள் வந்து வெங்கடேஷன் சாரோட புக்கு இருந்தால் பெஸ்ட்டு. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வெங்கடேஷன் சாரோட புக்ஸை நான் வந்து மை நோட்ஸில் என்னோடய நோட்ஸை க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைன் பை லைனாக நான் வந்து வீடியோ வாய்ஸாக கொடுப்பேன். இந்த மாதிரி பேஜ் காமிச்சு நான் வாய்ஸ் கொடுப்பேன் என்னோடய நோட்ஸை. ப்ளஸ் ஸ்கூல் புக் ஒன்லைனருக்காக ஸ்கூல் புக் வந்து நம்ம நோட்ஸ் இருக்கிறதுலையே நம்ம எடுத்துருவோம். இருந்தாலும் ஒரு ஒன்லைனர் மாதிரி படிக்கிறதுக்காக ஜேடி புக்கு, இந்திய அரசியலமைப்பு இப்போ நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த புக்கு. இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். இந்த எஸ்எம் தமிழ் புக் வந்து நியூ அப்டேட்டாக இருந்துச்சுன்னா தான் சில பேஜ் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க இப்போ. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ அப்டேட் புக்கு, ஆகஸ்ட் 2025 திருத்திய பதிப்பு இருக்கிற புக் பார்த்து வாங்கிக்கோங்க.
இது வந்து இப்போ நியூவாக ஆட் ஆன் பண்ணியிருக்க புக்கு. இப்போ வாங்கினீங்கனாலே August 25 புக்கு தான் இப்போ கொடுப்பாங்க. இது வந்து ரீசெண்டாக வாங்கின புக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது தமிழ் பாலிட்டி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு எனாஃபு. நான் அது வந்து நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற நோட்ஸை வந்து நீங்கள் வீடியோ வாய்ஸாக கேட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு நோட்ஸ் என்னோடய வீடியோ வாய்ஸை கேட்டுட்டு பேஜ் காமிக்கிறத வச்சு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் படிக்க முடியல, ஆனால் இந்த வருஷம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் மெயினாக அதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து யூனிட் 3க்கு வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வெங்கடேஷன் சாரோட புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆடியோ எல்லாமே நான் பக்காவாக கொடுத்துடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா யூனிட் 5க்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வேணும். அவுட் சோர்ஸ் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக அவுட் சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்போ போல் ஒன்லைனர் ஆடியோ. அதே மாதிரி யூனிட் 6க்கும் ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிஏ பேஸ்டு கம்ப்யூட்டர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. ஓகேங்களா? ஒன்லைனர் கொடுத்துருவேன். மேக்ஸுக்கு வந்து கிருஷோபா அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் கிருஷோபா அகாடமியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 23, 22 ப்ளஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கிருஷோபா அகாடமியை ஃபுல்லாக நான் வந்து ரீசனிங் சம்ஸும் போன டைம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் வந்து என்னால் மேக்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சிது. மற்றபடி கிருஷோபா அகாடமியோட மேக்ஸ் சேனல் பெஸ்ட்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம வெளியில் அவுட் சோர்ஸு தேட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் மேக்ஸுக்கு வந்து கிருஷோபா அகாடமி மற்ற அகாடமி எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் ஓரமாக தூக்கி இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லா நோட்ஸையும் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. இனிமேல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அவுட் சோர்ஸ் வந்து தனியாக எடுத்து எல்லாமே நோட்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ஒரே பேஜில் ஒரே பக்கத்தில் நம்மக்கிட்ட வேணும். அதே மாதிரி கிருஷோபா அகாடமியிலையும் மேக்ஸுக்கு வந்து சார் வந்து புதுசாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிறதா பெஸ்ட்டு. நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். ப்ளஸ் நம்ம ஏதாவது சம்ஸ் வேணும் நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம அது சம்மந்தமாக ரிவிஷன் பண்ணும்போது அதை வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்றைக்கி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு. கிருஷோபா அகாடமி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன டைம் முன்னாடி அந்த 500 சம் சீரீஸில் வேறு லெவலுங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாரோட வீடியோஸ் பார்த்துட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு வந்து பேஜில் காமிக்கிறேன். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்ட் லெசனோட ஒன்லைனர் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒன்லைனர் ஷேர் பண்ணுற மீன்ஸ் நான் எடுத்திருக்க நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தயவு செஞ்சு படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா டாபிக் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடைசியில் ஒரு வார்த்தை நடப்பு நிகழ்வுகள்னு ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் ஏன்டிஎன் சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சூப்பராக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆயக்குடியில் வீக்கெண்டு கிளாஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேஜ் கொடுப்பாங்க. அது வந்து அதில் போன டைம் வந்து 2 கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து ஆயக்குடி செய்யும். ப்ளஸ் என்னோடய நோட்ஸு ஹிந்து பேப்பரும் தினமணி இது 2ஐயும் வந்து அனலைஸ் பண்ணி நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் ரெடி பண்ணுவேன். நான் வந்து எழுதி வைப்பேன். அந்த ஹின்ஸ் நோட்டையும் ஆயக்குடி வீக்கெண்டு இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹின்ஸாக எல்லாமே ஆயக்குடி இது ஏம்டிஎன் ஹிந்து பேப்பர் தினமணி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு டெய்லி வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பேஜ் காமிப்பேன். பேஜ் காமிச்சிட்டு ப்ளஸ் இதில் என்ன இருக்குங்கிறத நான் வீடியோவாக ரீட் பண்ணிவிடுவேன். அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு கூட நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, வீட்டில் டைம் இல்லைங்கிறவங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எனஃபாக இருக்கும். டைம் இருக்கிறப்ப அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இது உங்களுக்கு எதுவும் இதில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது இல்லை வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓகே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போதைக்கு நான் என்னோடய புக்ஸ் எல்லாமே தூக்கி ஓரம் கட்டிட்டேன். என்னோடய நோட்ஸ் எல்லாமே தூக்கி ஓரம் கட்டிட்டேன். நான் இனிமேல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்காக தான் வந்து நான் ஒன்லைனருக்காக தான் வந்து நான் ஜேடி புக் வந்து வாங்கினேன். அதாவது டாபிக் வைஸ்க்காக தான் ஒன்லைனருக்காக தான் நான் வந்து ஜேடி புக் வாங்கினேன். ஏன்னா நான் பாலிட்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இப்போது நோட்ஸ் என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் அதை இப்போ ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஏன்னா
நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸை வச்சுட்டு இப்போ படிக்கிறதெல்லாம் நோ யூஸ் என்னைய பொறுத்த வரைக்கும். ஒரு பேஜில் வந்து அதாவது பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம் எடுக்கிறது நோட்ஸை வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைம்ஸ் படித்ததுக்கே சமம். ஓகேங்களா? அதனால் நான் வந்து அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களுக்கு நவம்பர் 10லேருந்து காலையில் 9 o'clock ஒரு வீடியோ வந்துடும். ஓகேங்களா? என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ காலையில் 9 o'clock வந்துடும். ஏன்னா நம்மளோட ஸ்டடி டைம் வந்து 5 hours தான். அந்த அடுத்தது 10 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட், அதாவது நம்ம என்ன படிக்கிறோம், அந்த டைமுக்கு என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஆடியோ வைஸ் உங்களுக்கு வந்து வீடியோவாக லெசன் வந்துடும். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்திருக்க நோட்ஸ். அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸாக வந்துடும், நோட்ஸ் ஆடியோவாக வந்துடும். மேக்ஸ் வந்து நீங்கள் கிருஷோபா அகாடமியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் மற்ற எந்த சேனல் பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. நான் கொடுக்கறது வந்து உங்களுக்கு பார்க்க முடியல, எனக்கு வந்து செல்லை பார்த்து என்னால் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க முடியல, என்னால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க, நான் வந்து ஷார்ட்டாக ஒரு பேஜ் எடுத்தால் நான் என்னென்ன நோட்ஸ் எடுத்துருக்கோன்னா அதை கடகடன்னு ரீட் பண்ணுவேன். அதை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் இருந்துச்சு, இல்லை ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.